அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரபல இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் பிறந்த தினம் என்று ஜூன் 24. இந்தியாவின் தலை சிறந்த இசையமைப்பாளரும் மெல்லிசை மன்னர் என்று போற்றப்பட்டவருமான எம்.எஸ். விஸ்வநாதன் பிறந்த தினம் என்று. கேரளாவின் பாலக்காடு அருகே உள்ள எலப்புள்ளி கிராமத்தில் 1928 பிறந்தவர். 4 வயதில் தந்தையை இழந்தார். கண்ணனூரில் தாத்தா வீட்டில் வளர்ந்தார். பள்ளியில் படித்ததில்லை. தியேட்டர்களில் நொறுக்கு தீனி விற்பார். நீலகண்ட பாகவதரிடம் இசை பயின்றார். 13 வயதில் மேடை கச்சேரி நிகழ்த்தினார். நடிகர், பாடகராக வேண்டும் என்பது அவரது விருப்பம். அது நிறைவேறவே இல்லை. சினிமா கம்பெனியில் சர்வராக வேலை பார்த்தார். பிறகு இசையமைப்பாளர் சி.ஆர். சுப்புராமன் குழுவில் இவர் ஹார்மோனிய கலைஞராகவும், டி.கே. ராமமூர்த்தி குழுவில் வயலின் கலைஞராகவும் சேர்ந்தனர். அதாவது வேலை பார்த்திருக்கார். பிறகு இசையமைப்பாளர் சி.ஆர். சுப்புராமன் குழுவில் இவர் ஹார்மோனிய கலைஞராகவும், டி.கே. ராமமூர்த்தி வயலின் கலைஞராகவும் சேர்ந்திருக்கார். சுப்புராமனின் திடீர் மறைவால் பாதியில் நின்ற அவரது படங்களை இவர்கள் இருவரும் முடித்து கொடுத்தனர். தேவதாஸ், சண்டிராணி போன்ற படங்களின் இணை இசையமைப்பாளராக அறிமுகமாயினர். பணம் திரைப்படத்தில் ஆரம்பித்து 1001 வரை 700 திரைப்படங்களுக்கு இணைந்து இசையமைத்தனர். எம்.எஸ்.வி. தனியாக 500 படங்களுக்கு மேல் இசையமைச்சிருக்கிறார். இளையராஜாவோடு சேர்ந்து 3 படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். கண்ணகி, காதல் மன்னன், காதலா காதலா உட்பட 10க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பீம்சிங், கிருஷ்ணன் பஞ்சு, திரிலோகச்சந்தர், கே. பாலச்சந்தர் ஆகிய 4 இயக்குநர்களிடம் அதிகம் பணிபுரிந்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி உட்பட பல மொழிகளிலும் 1200 படங்களுக்கு மேல் இசையமைச்சிருக்கிறார். புதிய பறவை படத்தில் வரும் எங்கே நிம்மதி என்ற பாடலுக்கு அதிகபட்சம் 300 இசைக்கருவிகளையும், பாகப்பிரிவினை படத்தில் வரும் தாளையாம் பூமுடிச்சு பாடலுக்கு 3 இசைக்கருவிகளையும் பயன்படுத்தியவர். பியானோ, ஹார்மோனியம், கீபோர்டு அற்புதமாக வாசிப்பார். நீராறும் கடலெடுத்த என்று தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறது இவர்தான். கர்நாடக இசை மேதைகள் எம்.எல். வசந்தகுமாரி, பாலமுரளி கிருஷ்ணா போன்றவர்களை தன் இசையில் பாட வச்சிருக்கிறார். இவரும் பல பாடல்களை பாடியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போரின் முடிவில் 1965 போர் முனைக்கு தன் குழுவினரோடு சென்று ஹார்மோனியத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு காயமுற்ற படைவீரர்களுக்காக பாடினார். ஒரே பிறந்த தேதியை கொண்ட தமிழ் திரையுலக சாம்பவான்கள் எம்.எஸ். விஸ்வநாதனும் கவியரசு கண்ணதாசனும் சிறந்த நட்புக்கு உதாரணமாக திகழ்ந்தனர். இவர் இசையமைத்த அத்தான் என் அத்தான் போன்ற பாடல்களை பாடும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தால் சென்னையிலேயே தங்கிவிடுவேன் என்று லதா மங்கேஷ்வர் ஒரு முறை கூறினார். அத்தான் என் அத்தான் போன்ற பாடல்களை பாடும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தால் சென்னையிலேயே தங்கிவிடுவேன் என்று லதா மங்கேஷ்வர் ஒரு முறை கூறினார். மெல்லிசை மன்னர், கலைமாமணி, திரைசை சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல பட்டங்களையும், பிலிம்பர் வாழ்நாள் சாதனை விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றவர். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக மக்களை தன் இசையால் மகிழ்வித்தவர். கடந்த ஜூலை 14, 2015 சென்னையில் இறந்து போனார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, பிரபல இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்படுபவர். கேரளாவின் பாலக்காடு அருகே உள்ள எலப்புள்ளி கிராமத்தில் 1928 பிறந்திருக்கிறாரு. 4 வயசில் தந்தையை இழந்திருக்கிறாரு. 1930 பிறந்தா கூட 70 வருஷம்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு 15 வருஷம், 65 வயசு, 85 வயசு. 1928 அப்போ 1930 வச்சுக்கிட்டா கூட 70 வருஷம் ப்ளஸ் 2015 இறந்துருக்கிறார். அப்படின்னா 85 + ஒரு 2 87 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறார்.
மாபெரும் ஒரு முக்கியமான பிரபல இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் மெல்லிசை மன்னரை சந்தித்த மகிழ்ச்சியோட ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.